விதமான சம்பத்தும் எல்லாருக்கும் வந்து சேரட்டும். சாய்ராமா. எல்லாரும் எப்படி இருக்காள்? சுவாமியோட அனுகிரகம் எல்லாருக்கும் பரிபூர்ண கடாட்சம் சிதிரஸ்து. ஆக்சுவலி இதை நம்ம ஆரம்பித்து இன்றைக்கி 17வது நாள் உதய அபிஷேகம் கண்டினியூஸாக போயின்னு இருக்கு. இன்றைக்கி சித்திர நட்சத்திரம் 25வது நாள் நம்மளுக்கு வந்து மகா சிவராத்திரி அன்னைக்கு வருது. அன்னைக்கு நிறைய பேருக்கு அன்னதானம் கொடுக்கணும்னு சொல்லி சுவாமியோட உத்தரவு வந்திருக்கு. அதனால நம்ம பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு டெம்பிளில் கண்டிப்பாக எல்லாருக்காகவும் அன்னதானம் கொடுக்க போகிறோம். சுவாமியோட அனுகிரகத்தில் எல்லாரும் நன்னா இருக்கணும். உங்களுக்கும் ஏதாவது அன்னதானம் கொடுக்க விருப்பம் இருந்ததுன்னா தாராளமாக கீழே தெரியிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களால் முடிஞ்சதை தாராளமாக நீங்கள் பண்ணலாம். எல்லாருக்காகவும் எல்லாரும் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக பண்ணப்படுற விஷயம் இது. ஏன்னா எல்லாருடைய கோரிக்கைகளும் சுவாமியோட பாதத்தில் வச்சுருக்கோம். மேபி சுவாமி 25, 50, 75, 100, 108வது நாள் கொடுத்தாருன்னா இதை விட ரொம்ப ரொம்ப நன்னா பண்ண முடியும். இப்போ ரொம்ப ஷார்ட் பீரியடாக தான் இருக்குது. இப்போ கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கோம், எங்கே பக்கத்தில் வச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். அனௌன்ஸ் பண்ணிவிட்டு 25வது நாள், அதுவும் மகா சிவராத்திரி அன்னைக்கு வருது, உத்திராட நட்சத்திரம் வருது. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதெல்லாம் சொல்லும்போது. சுவாமி இவ்வளோ பெரிய விஷயத்த ரொம்ப சுலபமாக செய்யறார். நம்ம எல்லார் மூலமாகவும் எல்லாருக்கும் எல்லாம் நடக்கணுங்கிறதுக்காக தான் இது பண்ண போகிறோம். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னன்னா, அடுத்த யாகத்துக்குண்டான அவருடைய உத்தரவும் வந்தாச்சு. பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி தான் கொடுத்துருக்கார். அதுவும் பூர்ண புஷ்கலாம்பா சமேத ஸ்ரீ ஐயப்ப சுவாமியோட யாகம் தான் நடக்க போகிறது. தெரியும் இல்லையா, ஹரிஹரபுத்திரன் ஐயப்ப சுவாமி அவருக்கு தான் நடக்க போகிறது. எல்லா விதமான தடைகளாகட்டும், சனியினுடைய ஆதிக்கம், அது அவருடைய பாதிப்புக்குள்ளானவாளாக இருக்கட்டும், ஜாதக ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்டவா, அதே மாதிரி கல்யாணம் நடக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவா, பல காரியங்கள் தடங்கள் வந்திருக்க என்ன பண்ணுறது அப்படிங்கிறத வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவா எல்லாருமே இந்த யாகத்தில் தாராளமாக கலந்துக்கலாம். சுவாமியோட உத்தரவு வந்திருக்கு. எந்த இடம்னு இன்னும் தெரியலை. ஸோ அதை நான் சீக்கிரமாக உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன். இந்த நல்ல நாள் அன்னைக்கு உங்களுக்கு இது வந்து சேரும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனுடைய சங்கல்ப தட்சிணாவும் சேம் அமௌண்ட் ப்ரீவியஸ் டைம் என்ன பண்ணியிருக்கோமோ அதே தான் சொல்லியிருக்கார். 522 ரூபா ஒரு ஆளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னை பொறுத்த அளவுக்கு சுவாமி இதை கொடுக்குறார் அப்படின்னா அதற்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு காரணம் இருக்குது. அதில் 2 காரணங்கள் என்ன அப்படிங்கிறத நான் அடுத்த பதிவில் சொல்கிறேன். என்ன காரணம் அப்படிங்கிறத. சரியா? தொடர்ந்து இணைந்திருங்கள். பாபாவும் நானும் சுவாமியோட அனுகிரக பரிபூர்ண கடாட்சம் சித்திரஸ்து. ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம்.